வணக்கம். பசியின் வாசிப்புகளில் பார்த்திபன் கனவு 3ஆம் பாகம் பைரவரும் பூபதியும் அத்தியாயத்தின் தொடர்ச்சி. கபால பைரவரின் கேள்விக்கு மாரப்பன், மகா பிரபோ, பலி பத்திரமாக இருக்கிறது என்றான். எங்கே, ஏன் இவ்விடம் கொண்டு வரவில்லை? காளி மாதாவின் கட்டளையை உதாசீனம் செய்கிறாயா சேனாதிபதி? இல்லை இல்லை மகா பிரபோ, இன்று சாயங்காலம்தான் இளவரசனை கைப்பற்ற முடிந்தது. உடனே இவ்விடம் கொண்டு வருவதில் பல அபாயங்கள் இருக்கின்றன. பிரபோ, அந்த ஓடக்காரன் இங்கே தான் இருக்கிறான். இதை கேட்டதும் மரத்தின் பின்னால் மறைந்து நின்ற பொன்னனுக்கு தூக்கி வாரி போட்டது. அவனுடைய அடிவயிறு மேலே நெஞ்சுக்கு வந்துவிட்டது போல் இருந்தது. மாரப்ப பூபதியின் அடுத்த வார்த்தையினால் அவனுக்கு கொஞ்சம் தைரியம் பிறந்தது. அவனை கைப்பற்ற முடியவில்லை. சக்கரவர்த்தியின் மகள் குறுக்கே நின்று மறித்தாள். மகா பிரபோ, குந்தவி தேவியும் இன்னும் இங்கே தான் இருக்கிறாள். இளவரசனை தப்புவிப்பதில் முனைந்திருக்கிறாள். ஆகையால் நாம் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் காரியம் கெட்டுப் போய்விடும். மகா கபால பைரவர் இப்போது ஒரு சிரிப்பு சிரித்தார். அந்த வேளையில் அந்த பயங்கர தொனியானது நாலா பக்கமும் பரவி எதிரொலி செய்தபோது பல நூறு பேய்கள் ஏக காலத்தில் சிரிப்பது போல் இருந்தது. சேனாதிபதி, நீதானா பேசுகிறாய்? காளிமாதாவின் கட்டளையை நிறைவேற்ற பயப்படுகிறாயா? அதுவும் ஒரு பெண் பிள்ளைக்கும் ஒரு ஓடக்காரனுக்கும் பயந்தா? இல்லை சுவாமி, இல்லை. நான் பயப்படுவதெல்லாம் காளிமாதாவின் கைங்கரியத்துக்கு பங்கம் வந்துவிடுமோ என்பதற்குத்தான். மகா பிரபு, தாங்கள் எனக்கு இட்ட கட்டளையை எப்படியும் நிறைவேற்றுவேன். அமாவாசை அன்று இரவுக்குள் பலியை கொண்டு வந்து சேர்ப்பேன். சேர்க்காவிட்டால் என்றது கபால பைரவரின் கடூரமான குரல். என்னையே மாதாவுக்கு பலியாக அர்ப்பணம் செய்வேன். வேண்டாம் பூபதி, வேண்டாம். உன்னால் மாதாவுக்கு இன்னும் எவ்வளவோ காரியங்கள் ஆக வேண்டும். இந்த செழிப்பான தமிழகத்தில் மகா காளியின் சாம்ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் போது நீதான் பிரதம தலகர்த்தனாக இருக்க வேண்டும். மகா பிரபுவின் கட்டளையையும் காளி மாதாவின் ஆணையையும் எப்போதும் சிரமேற்கொள்ள காத்திருக்கிறேன். மாரப்பா, மாதாவுக்கு உன் பேரில் பூரண கிருபை இருக்கிறது. மேலும் மேலும் உனக்கு பெரிய பதவிகளை அளிக்கப் போகிறாள். இருக்கட்டும், இப்போது எந்த இடத்தில் பலியை கொண்டு வந்து சேர்ப்பாய்? அமாவாசை என்று முன் ஜாமத்தில் பராந்தகபுரத்தை தாண்டி மகேந்திர மண்டபத்துக்கு அருகில் கொண்டு வந்து சேர்ப்பேன். அங்கே சாலை வழியில் தங்களுடைய ஆட்களை அனுப்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் அந்த வேலையை எனக்கு கொடுக்கிறாய்? மகா பிரபு, இங்கே உள்ள ஆட்களிடம் எனக்கு முழு நம்பிக்கை இல்லை. சக்கரவர்த்தியின் கட்டளை பிரகாரம் இளவரசரை காஞ்சிக்கு அனுப்புவதாக சொல்லித்தால் நான் அனுப்பப் போகிறேன். அவர்களை தொடர்ந்து சற்று பின்னால் நான் வருவேன். தங்களுடைய ஆட்கள் வந்து வழிமறித்து இளவரசரை கொண்டு போக வேண்டும். ஆனால் நான் அனுப்பும் ஆட்கள் அவ்வளவு அசகாய சூரர்களாக இருக்க மாட்டார்கள். தங்களுடைய திருநாமத்தை சொன்னால் உடனே கத்திகளை கீழே போட்டுவிட்டு நமஸ்கரிப்பார்கள். அப்படியே ஆகட்டும் சேனாதிபதி. ஆனால் ஜாக்கிரதை, காளி மாதா அடுத்த அமாவாசை இரவில் அவசியம் பலியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். இன்னொரு விஷயம் தெரிவிக்க வேணும் மகா பிரபு. சீக்கிரம் சொல். பொழுது விடுவதற்குள் நான் ஆற்றை தாண்ட வேண்டும். இந்த ஓடக்கார பொன்னனை சில நாளாக காணவில்லை. அவன் மகாராணியை தேடிக்கொண்டிருக்கிறான் என்று தெரிந்தது. அவனை பற்றி அறிய நான் ஆள் விட்டிருந்தேன். நேற்றுத்தான் அவனை பற்றி தகவல் கிடைத்தது. பொன்னனும் இன்னொரு மனிதனும் குதிரை மேல் காட்டாற்றோடு கொல்லிமலை பக்கம் போனதாக என்னுடைய ஒற்றன் வந்து சொன்னான். ஓடக்காரன் இங்கே இருக்கிறான் என்றாயே? ஆமாம், இன்றைக்குத்தான் இங்கே வந்து சேர்ந்தான். அவ்வளவுதானே? பொன்னனுடன் போன இன்னொரு மனிதன் யார் தெரியுமா பிரபோ? யார்? தங்களுக்கும் எனக்கும் ஜென்ம விரோதிதான். என்ன? யார்? சீக்கிரம் சொல். பொய் ஜடாமுடி தரித்த அந்த போலிச்சுவனடியார்தான். இதை கேட்டதும் மகா கபால பைரவரின் முகத்தில் ஏற்பட்ட பயங்கரமான மாறுதலை பார்த்து பொன்னன் திகைத்து போனான். ஏற்கனவே கோரமாக இருந்த அந்த முகத்தில் இப்போது அளவில்லாத குரோதமும் பயமும் பகமையும் தோன்றி விகாரப்படுத்தின. அதை பார்த்து ஐயோ என்று பொன்னன் அலறிய குரல் நல்ல வேளையாக பயத்தின் மிகுதியால் அவன் தொண்டையிலேயே நின்று விட்டது. கபால பைரவரும் சித்திரகுப்தனும் மாரப்ப பூபதியும் அங்கிருந்து கிளம்பி சென்றார்கள். தீவர்த்தி பிடித்துக் கொண்டு நின்ற ராட்சசன் அவர்களுக்கெல்லாம் முன்னால் போனான். சற்று நேரத்திற்கெல்லாம் தீவர்த்தி வெளிச்சம் மறைந்தது. கீழ்வானத்திலே இளம்பெறை சந்திரன் உதயமாயிற்று. அவர்கள் போய் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகுதான் பொன்னன் அங்கிருந்து கிளம்பினான்.
அவனுடைய உடம்பு மிகவும் தளர்ச்சியடைந்திருந்தாலும் மனதில் ஒருவித உற்சாகம் ஏற்பட்டிருந்தது. விக்கிரம மகாராஜாவை இந்த நரபலிக்காரர்களிடமிருந்து தப்பு வைக்கும் வழி அவனுடைய மனதில் உதயமாகி இருந்தது. மாரப்பனுடைய தந்திரம் என்னது என்பது அவனுக்கு இப்போது ஒருவாறு புலப்பட்டது. இளவரசரை காஞ்சிக்கு அனுப்புவதில் பிரயோஜனமில்லை என்று மகா கபால பைரவரின் நரபலிக்கு அவரை அனுப்ப மாரப்பன் எண்ணியிருக்கிறான். ஆனால் தன் பேரில் குற்றம் ஏற்படாதபடி இந்த காரியத்தை தந்திரமாக செய்ய உத்தேசித்திருக்கிறான். அவனுடைய தந்திரத்துக்கு மாற்று தந்திரம் செய்து விக்கிரம மகாராஜாவை விடுவிக்க வேண்டும். விடுவித்து நேரே மாமல்லபுரம் துறைமுகத்துக்கு அழைத்து போக வேண்டும். குந்தவை தேவியின் உதவியை கொண்டு இந்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும். இவ்விதமெல்லாம் சிந்தித்துக் கொண்டு பளபளவென்று பொழுது விடியும் தருணத்தில் பொன்னன் தோணித்துறையை அடைந்தான். தொடரும். பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.